பட்ஜெட் தாக்கல் குறித்து பொதுமக்களின் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 29,863 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாயும், போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளது. சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும், மதவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு 17,290 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாயும், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,524 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாயும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாயும், தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,414 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய், நிதி நிர்வாகத்துறைக்கு 2,486 கோடி ரூபாய் மற்றும் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறைக்கு 1,762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு துறைக்கு 475 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளது. இயற்கை வளங்கள் துறைக்கு 438 கோடி ரூபாயும், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளது. நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைக்கு 8,852 கோடி ரூபாயும், தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கைத்தறி மற்றும் கதர் துறைக்கு 1,678 கோடி ரூபாயும், விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு 1,485 கோடி ரூபாயும், சுற்றுலா மற்றும் கலை பண்பாட்டுத் துறைக்கு 775 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்துள்ளது.